நெல்லையில் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நெல்லையில் உள்ள ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? நிஷ்மா சரிதர், நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாகவே இங்கு உள்ள ரேஷன் கடைகளில் போதுமான அளவிற்கு அவர்கள் பாமாயில் கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். மேலும் கடந்த 2 மாதங்களாக தோர்ம்பருப்பின் வரத்தும் என்பது மிக முற்றிலுமாக விநியோகம் செய்யப்படாமல் இருந்தது. தற்போது கடந்த மாதத்திற்கு மட்டுமான அந்த துவரம் பருப்பு என்பது வந்துள்ளது. ஆனால் இந்த மாதத்திற்கான அந்த பருப்பு என்பது இதுவரை ரேஷன் கடைகளுக்கு வரப்படவில்லை. கடந்த 3 மாதங்களாக சொல்லக்கூடிய அளவுக்கு பாமாயில் என்பது முற்றிலுமாக ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. நாம் நெல்லை டவுனில் உள்ள அமுதம் ரேஷன் கடைகளில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த கடையில் காலையிலிருந்தே பலர் தங்களுடைய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இன்று காலையிலிருந்தே அங்கு உள்ள அந்த இயந்திரமும் சரியாக செயல்படாத காரணத்தினால ஒரு பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரை கடந்த 2 மாதத்திற்கும் மேலாகவும் தங்களுடைய அந்த பாமாயில் என்பது வழங்கப்படாத காரணத்தினால பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் நேரடியாக இந்த ரேஷன் கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை என்பது வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இது போன்ற அவர்களுக்கு பாமாயில் என்பது கிடைக்கப்படாதன் காரணமாக மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். பலர் நம்ம நேரடியாக இங்குள்ள பெண்களிடம் கேட்கும்போது கூட கடந்த எங்களை மாதிரி ஏழை எளிய பொதுமக்கள் நாங்கள் பாமாயில தான் தங்களுடைய வீட்டில் எண்ணெயை பயன்படுத்தி வந்தோம். ஆனால் தற்போது வரை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாகும் அது போன்ற பாமாயில் கிடைக்கப்படாத காரணத்தால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து ரேஷன் கடைகளில் தங்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. என்றால் தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலையாக நிலவி கொண்டு இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் ஒரு இருக்கா? ஐயா வணக்கம். இப்ப எத்தனை மாதங்களாக உங்களுக்கு அந்த பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காம இருக்கு? இது தொடர்பான தகவலை சொல்லுங்க ஐயா. 2-3 மாசமா ஒரே குழப்பம். 2 மாசமா கம்ப்ளீட்டா நின்று போச்சு. அவங்ககிட்ட கேட்டால் இந்த கவர்மெண்ட் வந்தாலே வழங்காது. பொதுவாக இந்த கவர்மெண்ட் வந்தாலே வழங்காது. இருக்க ஆளுகளும் அப்படி தான் இருக்காங்க. பொதுமக்கள் போராடுறதுக்கு வேற தயாராக இருக்காங்க. 2-3 நாள் பெரிய போராட்டம் நடத்தலாம் என்று நாங்கள் முடிவு எடுத்துருந்தோம். அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு என்ன செய்யுமோ அதை செஞ்சு கொடுங்க. இல்லை, எதற்காக அவங்க போராட்டம்? எதுக்காக அவங்க போகிறாங்க? எங்களுக்கு பருப்பு கிடைக்கல, ஆயில் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சா இது வர மாட்டேங்குது, இது கிடைச்சா அது வர மாட்டேங்குது, இது கிடைச்சா வர மாட்டேங்குது. அதனால பொதுமக்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. நிஷ்மா ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன மாதிரியான உங்களோட கோரிக்கை? எதற்காக உங்களோட அவர் தெரிவிக்கும் போதே மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிச்சிருந்தாரு. என்ன கோரிக்கை? உங்களோட கோரிக்கை சொல்லுங்க. மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அதாவது ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய அனைத்து பொருள்களையும் ஒரே ஒரு பொருளை மட்டும்தான். அது என்னவென்றால், பாமாயில் 2 மாத காலமாக நம்ம வார்டுகளுக்கு வரவில்லை. வார்டு ரேஷன் கடை கோயில் ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் வரவில்லை. மற்ற அனைத்து பொருட்களும் ஒழுங்காக வந்து கொண்டு இருக்கிறது. பொதுமக்கள் இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து போராட்டம் பண்ணுவதற்கு தயாராகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று நம்பி தினம் அலைந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு ஏழை எளிய மக்கள் நேரடியாக இந்த பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு பாட்டியமாக கூட சொல்லும் போது எண்ணெய் இல்லாமல் என்னால் சமைக்கவே சிரமமாக இருக்குங்க. ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, பணக்கார மக்களும் ரேஷன் கடைகளுக்கு விநியோக பொருட்கள் வாங்கக்கூடிய உரிமையை உண்டு. அரசாங்கம் உரிமை கொடுத்துருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி 2 மாத காலமாக பாமாயில் மட்டும் விநியோகம் பண்ணவில்லை. அது என்ன காரணம் என்று அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் என்ன கோரிக்கைன்னா, ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய விநியோக பொருட்கள் ஒழுங்காக வர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. அனைத்து பொருள்களிலும் பாமாயில் மட்டும் வரவில்லை. இப்போ கடந்த காலம் பார்த்தீங்கன்னா தோர்பருப்பும் கிட்டத்தட்ட வரத்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ தோர்பருப்பு கூட கடந்த மாதத்துக்கு வந்ததாக கடை ஊழியர் இந்த மாதத்திற்கான தோர்பருப்பு கூட வரவில்லை என்பதும் சொல்லப்படுகிறது. கடை ஊழியரே தெரிவிக்கிறார். பொதுமக்கள் அதுக்கு எதுக்குமே இது பண்ணவில்லை. பருப்புக்கோ சீனிக்கோ அரிசிக்கோ எதுக்குமே மக்கள் எதுவுமே சொல்லவில்லை. பாமாயில் மட்டும்தான் குறையாக மக்கள் சங்கடப்படுறாங்க.
இல்ல நேரடியாகவே வந்து பல ஐயா சொல்லுங்க என்ன கோரிக்கை, அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அரசு, உங்களுக்கு பொருட்கள் கிடைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்களுக்கு வந்து மாதம் கோட்டா வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கு முன்னால் அரசுலாம் இருக்கும்போது நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அரசு வந்த பின்னால இந்த குழப்பமே வருது. இதுக்கு முன்னால் இந்த குழப்பம் வரும். இன்றைக்கி இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சா போட்டுவாங்க. நாங்களும் வாங்கியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி சாப்பிட்டு கேட்டால் வரலன்றாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? அதான் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்கள்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து அனைத்து பொருட்களும் விநியோகம் சீராக இருப்பதாகவும், தேர்தலுக்கு பிறகு இது மாதிரி பொருட்கள் எல்லாம் ரேஷன் கடைக்கு வந்துவிடும் ஒரு முதலமைச்சரே தெரிவிச்சிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் தெரியப்படுது, இங்கே நடைமுறை வரலையே. நடைமுறை வந்தாச்சுன்னு இந்த பிரச்சனை இங்கே வராது. சட்டமன்றத்துலேயும் சொல்லியாச்சு, சட்டமன்ற எதிரிகளாம் கேட்டாச்சு, எல்லாம் வரும்னாரும் சம்மந்தப்பட்ட அமைச்சரும் அதுதான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் என்ன செய்யணுமோ அது செஞ்சு மக்களுக்கு நல்ல முறையாக எல்லாம் வழங்குங்க. குறிப்பாக இங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்தது போலவே ஏழை எளியோர்கள் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் நேரடியாக இது போன்ற ரேஷன் கடைகளில் தங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் வந்து இது போன்ற பாமாயில் எண்ணெய் மற்றும் பருப்புகளின் வந்து தட்டுப்பாடு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பாமாயில் எண்ணெய் என்பது விநியோகம் செய்யப்படாததால் ஏழை எளியோர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். பொதுமக்கள் தெரிவித்தது போலவே சட்டசபையும் தமிழக முதலமைச்சரும் அறிவித்தது போலவே உடனடியாக அவர்களுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் பருப்புகளை சீராக விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.